हाय फ्रेंड्स அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு கலையின் சமையல்ல நம்ம பார்க்க போற ரெசிபி பன்னீர் ஃப்ளவர்ஸ். இது குக் வித் கோமாளில செஞ்சிருந்தாங்க. ரொம்ப சூப்பரான ரெசிபி, ரொம்ப ஈஸியான ரெசிபியும் கூட. இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. அதுக்கு முன்ன கலையின் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு நான் வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்துர்க்கேங்க. அந்த பன்னீரை நல்லா வந்து திருவி போட்டுக்கலாம். அப்படி இல்லைனா கையிலேயே நம்ம மசிச்சு விட்டுட்டு அதை ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க. பன்னீரோட 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாங்க. அதோட 3 ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம பால் விட்டுக்கலாங்க. பால் இல்லைனாலும் தண்ணி விட்டு கூட இதை நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாங்க. இது வந்து நமக்கு வந்து க்ரீம் மாதிரி இருக்கணும். அப்போ தான் நமக்கு பைப்பிங் பேக்கில் வந்து போடும்போது நமக்கு நல்லா வரும். இது மாதிரி பைப்பிங் பேக் எடுத்துகிட்டு அதில் இந்த ஃப்ளவர் ஷேப்பில் இருக்கிற நாசில் போட்டுக்கலாங்க. இப்போ ரெடி ஆகிடுச்சு. அடுத்து ஒரு பேன் வச்சுட்டு நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாங்க. 1 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். அதுக்கு 1/4 கப் அளவுக்கு தண்ணி விட்டு சர்க்கரை நல்லா கரையிற அளவுக்கு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ தண்ணியில் சர்க்கரை வந்து கரைஞ்சிட்டு அது நல்லா கொதிச்சிச்சுன்னா போதும். இதுக்கு நம்ம கம்மிப்போ தான் வரணும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ இந்த சர்க்கரை நல்லா மிக்ஸ் ஆகிட்டு நல்லா கொதிச்சிருச்சு. இது கொதிச்சதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாங்க. அதோட 1/4 ஸ்பூன் அளவுக்கு கேசரி பவுடர் சேர்த்துக்கலாங்க. நான் வந்து ஆரஞ்சு கலர் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். கேசரி பவுடர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ நமக்கு சர்க்கரை பாகு ரெடி ஆகிடுச்சு. அடுத்து ஒரு பேன் வச்சுட்டு அதில் இந்த பன்னீர் பூக்களை வந்து ஃப்ரை பண்ணுறதுக்காக ரிஃபைண்ட் ஆயில் விட்டுக்கலாங்க. அடுத்து பைப்பிங் பேக்கில் நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கிறதா நமக்கு பிடிச்ச ஷேப்பில் வந்து நம்ம செஞ்சுக்கலாங்க. நான் வந்து இந்த ஃப்ளவர் மாதிரி செஞ்சுருக்கேன். இது வந்து செய்யும்போது நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டோன்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுட்டோன்னா சட்டுன்னு அது கருகிடுங்க. இது 2 நிமிஷத்தில் குக் ஆகிடும். அதனால் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ 1 சைடு நல்லா வந்து குக் ஆகிடுச்சு. அதே மாதிரி 2 பக்கமும் நம்ம திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. இப்போ 2 பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நம்ம அந்த சர்க்கரை பாகில் நம்ம ஜீராலாம் சேர்த்துக்கலாங்க. ஜீராலாம் நல்லா ஊறினதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து சர்வ் பண்ணிடலாங்க. அதுக்கு வந்து மலாய் ரப்பரி வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த மலாய் எப்படி ரெடி பண்ணணும்னு உங்களுக்கு ஆல்ரெடி நிறையா வீடியோ போட்டிருக்கேன். அதை நீங்கள் பாருங்கள். அது எப்படி சொல்லணும்னு நான் ஃபாஸ்ட்டாக கொஞ்சம் சொல்லிடுறேன். பாலை நல்லா சுண்டை காய்ச்சிட்டு அதில் ஒரு பிஞ்சு வந்து சாஃப்ரான் போட்டுக்கோங்க, குங்குமப்பூவு. அதோட கண்டென்ஸ்டு மில்க் 1 கப்பு, சுகர் 1/4 கப்பு போட்டு நல்லா சுருளை காட்டினோன்னா நமக்கு மலாய் ரெடி ஆகிடும். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த பன்னீர் ஃப்ளவர்ஸை இதில் வந்து வச்சிடலாங்க. அதுக்கு மேலே வந்து பாதாம் தூவிட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். நமக்கு இந்த பன்னீர் ஃப்ளவர்ஸ் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கலையின் சமையலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.